இங்க அங்க ஒருத்தர் தண்ணி தேங்கி இருக்கு, அது உள்ள உட்காந்துட்டு மூஞ்ச ஒரு ஆர்காசமா வச்சிருக்காரு. தலைய உழுந்துட்டான். ஐயோ இங்க வந்து மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காலை தண்ணி உள்ள விட்டு உட்காந்து இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க, தாண்டி நாங்கள் கொஞ்சம் உள்ள வந்துட்டோம். யாரும் இல்லை, ரிஸ்க் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். கேமரா எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. ப்ரோ வழுக்குது பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக அந்த ஃபால்ஸ் கிட்ட, ஃபால்ஸா இது என்ன இளவுனே தெரில, கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டே அங்கே ஒரு பேரிகார்டு போட்டு அங்கே ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. அப்புறம் உள்ளே வந்தால் இங்கே குளிக்க போகிறதுக்குன்னு ஒரு டிக்கெட் வாங்கினாங்க. சரின்னு விட்டாச்சு. கேமரா எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க, எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதான். ஷாம்பு சோப்புலாம் அலௌடு இல்லைங்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அங்கே ஒருத்தன் ஷாம்பு போட்டு அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கான். என்னத்த பார்க்குறாங்களோ. மாமா கோவம் வந்துருச்சு. ஏதாவது ஸ்பாட்டு போல தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க. நாங்கள் போயிட்டு காட்டுறோம். ஒரு வழியாக அந்த புளியஞ்சோலை ஃபால்ஸ் கிட்ட, ஃபால்ஸ் இல்லை, அந்த ஃபால்ஸோட தண்ணி போகிற இடம். இந்த தண்ணி வந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் மேலே இருந்து வர தண்ணி, மூலிகை தண்ணி வேற சொல்கிறாங்க. இங்கே வந்து மீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காலை தண்ணி உள்ள விட்டு உட்காந்துருந்தாங்க. ஒரு நண்டு வந்து காலை லவ் தண்ணி கம்மியாக தான் வருது. என்னாச்சு? நண்டு அப்புறம் அப்படியே வந்து 2 காலையும் பிடிச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய நண்டு. ஐயோ என்னாச்சு? பிடிச்சிருக்கா தலைவர் நண்டு? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அங்க ஒருத்தர் தண்ணி தேங்கி இருக்கு, அது உள்ள உட்காந்துட்டு மூஞ்ச ஒரு ஆர்காசமா வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டாரு ஆளு. நாங்க வரத பார்த்து இல்ல, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். vlog எடுக்கிறோம். ஓகேண்ணே. அங்க ஒருத்தவர் குளிச்சிட்டு இருந்தாரா, அவர்கிட்ட போய் நாங்கள் நண்டு கழிச்சா சொன்னானே பயந்து எந்திரிச்சிட்டாரு ஆளு. ப்ரோ போங்க ப்ரோ, சைடில் பாறை இருக்கு, அதில் அப்படியே நடந்து போயிடுவோமா? வாங்க, பாறை இருக்கு சைடில், அதில் அப்படியே போயிடுவோம். இங்கே வாயா. இந்த பாலத்தை கடந்து தான் இப்போ நம்ம அண்ணாண்ட போட்டோம். வாங்க ப்ரோ. ப்ரோ வழுக்குது பார்த்துங்க. அதில் காலம் அதில் வச்சா வழுக்குன்னா அதில் வச்சு பாறை தூக்குது. இன்னைக்கு சம்பவம் இருக்கு ப்ரோ. மண்ணு கூட இல்லை, உளுந்தா மண்டைக்குலாம் பொழந்துரும் கைஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஐயோ இதுலலாம் காலை வச்சு ஜம்மனி வந்துச்சு. இங்கே ஒரு மனுஷன் என்ன முன்னாடி அமிச்சிட்டு அவர் ஜாலியாக பின்னாடி வராது. ஐயோ ப்ரோ பார்த்து வாங்க. மழை ஏறிடலாம். அப்படியே நடந்து போனால் நாங்கள் கொல்லி ஹில்ஸ் போயிடுவோம் போல. நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க, தாண்டி நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். யாரும் இல்லை, ரிஸ்க் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். போனால் நல்ல ரீல்ஸ் எடுத்து போடலாம்ல, அதுக்காக போகிறோம். இங்க 2 பேர் தான் வரோம். யாராச்சும் கொள்ளடிக்க வந்து கைஸ், நாங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு நான் காட்டுறேன் பாருங்க. ஐயோ இது என்ன சூப்பரான தண்ணியில் இறங்க போகிறோம். அப்புறம் இங்கே நண்டு துண்டாங்க ஐயா. நண்டு நண்டாது. ஐயோ வழுக்குது. என்ன கப்புள்ஸாக வந்திருக்காங்க, அந்த பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஐயோ போச்சே, தலைய உழுந்துட்டான். காலம் என்னாச்சு? தலைவர் உழுந்துட்டாரு. நான் இதுதான் இங்கே என்ன பார்த்து இருக்கேன். உனக்கு ஆகணும்டா. இங்கேருந்து நடந்து வந்தேன், உளுந்துட்டேன். போச்சு காலைக்கெல்லாம். ஐயோ முடியலங்க ப்ரோ, போதும். இங்கே உட்காந்து குளிச்சுட்டு போயிடுவோம். முடியல, காலை வலிக்குது. போய் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன், காலில் நண்டு கிடச்சிச்சு. சரின்னு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இங்கே வரலான்னு ஒரு 2 ஸ்டெப்பு கீழே எடுத்து வைக்கிறேன், வலிக்கு கீழே விழுந்துட்டேன். ஆனால் இவ்வளோ சம்பவத்துலேயும்
ஒரு சரியான ஸ்பாட் அமைஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த இதெல்லாம் இப்போ பாடியில அங்கங்க டச் பண்ணுவேன். பண்ணிக்கோ. உனக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதை கரெக்டா சொல்லணும். சொன்னா போச்சு. ஏங்க அங்கே 2 பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கப்புள்ஸ் எல்லாம் என்னத்த சொல்ல. எனக்கு தெரியுதா, இந்த ஜிப்ஸாக்காக தான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இந்த சைட்லேருந்து அந்த சைடு அங்கே ஏதோ பசங்களாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. நண்டு கடி வாங்கினேன் நானே இப்போ தைரியமாக தண்ணியில் இருக்கிறேன். அவர் வரமாட்டுறாரு. சார் ஒருத்து ஸ்பாட்டுங்க. எவ்வளவோ டூர் போவீங்க நீங்கள், கொடைக்கானல் ஊட்டின்னு எல்லாம் 250-300 கிலோமீட்டர்னு தள்ளி தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பச்சை மலையும் இருக்குது. பச்சை மலை இங்கேருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தான். இந்த ஃபால்ஸு அல்டிமேட்டு. இந்த ஃபால்ஸு என்னன்னு தெளிவாக தெரில. இது வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து வர தண்ணி. கொல்லி ஹில்ஸ் வந்து இது பின்னாடி இது பாருங்க, இதுதான் கொல்லி ஹில்ஸு. இந்த வர மூலிகை தண்ணி தான் இது எல்லாமே. மீனோ அங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மூலிகை தண்ணியா. நாங்கள் 4 கப்புள்ஸ் உட்காந்துருந்தாங்க. அந்த ஸ்பாட்டு வேற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இங்கே வருங்க வழியே. இங்கே பாரு இருக்கு. அங்கே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அங்கே லேடிஸ்லாம் குளிக்கிறாங்க. அப்புறம் செருப்பை கொண்டே நம்மளை அடிப்பாங்க. ஏன்னா நானே ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிறேன் போல. இதோ இருக்கு கிராஸ். ப்ரோ இதான் ப்ரோ கிராசிங் பாயிண்ட். இதான் கிராசிங் பாயிண்ட். இந்த ஸ்பாட்லேயும் உழுவாமல் இருந்தா சரி. இந்த போகிற வழி வேற மாதிரி இருக்கு. இதுதான் கிளையெல்லாம் பிடிச்சி போ. ஏய் இங்கே பாரு, பாறையோட பாறை ஒரு நாய் ஒன்று படுத்து கிடக்கு. மிதிச்சு இருந்திருப்பேன் இடத்துக்கு. மாப்பிள மாப்பிள உனக்கும் ஆள் இல்லையாடா? எங்களுக்கும் ஆள் இல்லை. எங்களை மாதிரியே தனியாக உட்காந்துருக்காங்க. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வேற மாதிரி இருக்குங்க ஸ்பாட்டு. அப்போ தண்ணி உள்ள நடந்துகிட்டு இருக்கோம். எங்கே வலிக்கு விழுவோன்னு எங்களுக்கே தெரியாது. கால் வைக்கிற இடம் கண்ணி வெடியாக இருக்கிற மாதிரி. அந்த இடம் செமையா இருக்கு. அங்கே போயிடுவோமா மேலே? இதுலேயே நடந்து போக முடியுமா? சரி, வாங்க. பசங்களை படிக்க ஸ்கூலு காலேஜ் அமிச்சா பெற்றவங்க இங்கே பாருங்க. எவனோ இங்கே வந்து வீட்டு புக்கை காட்டுக்குள்ளே வச்சுட்டு படிக்கிறாங்க ப்ரோ. வர்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பின்னாடி அந்த வியூ பாருங்க. வர மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே 2 பேரா உட்காந்து.